என்ன இந்த வாட்டி போர்டில் தெளிவாக எழுதி வச்சிருக்கேன். இந்த ஸ்வீட்டு கொடு, காரம் கொடு, பப்ஸு கொடு எல்லாம் கேட்டு முடியாது. ஓ கரெக்டாக எழுதிருக்கியா? இருக்கும் உனக்கு. அண்ணே கொஞ்சம் உள்ள வாயா, பொருள் வாங்கலாம். என்ன கேட்க போறேன்னு தெரியல. என்னடா வேணும்? விற்குதோ இல்லையோ இதெல்லாம் தொங்க வருது. அண்ணே கஸ்டர்ட் பவுடர் இருந்தா கூட அண்ணே. கஷ்டமா இருக்கும்போது எதுக்குப்பா பவுடர்லாம் வாங்கிட்டு அப்படியே போ. நக்கல் விக்கல் தானே வேணாங்கிறது. சரி அது இல்ல, ஆரியானா ஃபிளெக்ஸ் இருந்தா கொடுங்க. என்னது ஆரோக்கியம் ஃபெலிக்ஸா? ஆமா அவர் யாருப்பா? நான் எப்ப கேட்டாலும் எதை கேட்டாலும் இல்லன்ற. ஆனா மல்லிகை பொருள் இருக்குன்னு எழுதி போட்டிருக்க. நக்கலா வேற பேசுற. உன் கடையில என்னதான் இருக்கும் அப்போ? சபா டேய், போர்டில் மளிகை பொருள் கிடைக்கும். அந்த உப்பு, புளி, அரிசி பருப்பு, எண்ணெய், மிளகா, ஷாம்பு, சீப்பு, பேஸ்ட் ப்ரஷ் இதாண்டா கிடைக்கும்னு போட்டிருக்கேன். நீ என்னடா டிஃபரெண்டாக கேட்குற? முடியலடா. எப்ப பார்த்தாலும் உப்பு புளி அரிசி அது இதுன்னு. ஒரு மனுஷன் டிஃப்ரெண்டா சாப்பிடக்கூடாதா? இந்த சைனீஸ் ஃபுட் ஐட்டம்லாம் ஏதாவது விற்கலாம்ல. உங்கள்ல எதை கேட்டாலும் இல்லைன்ற. அட போய. சைனாக்காரன் ஒரு வாட்டி தின்னதுக்கே நம்ம 2 வருஷம் உட்காந்து கை கழுவிட்டு இருந்தோம். இங்க இருக்கிற ஆரோக்கியமான ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டானுங்க. சைனா ஃபுட்டு வேணுமா? என்னத்த சொல்றது? உனக்கு என்னப்பா வேணா? உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி கொண்ட கமெண்ட்டை பேசுறவங்களா இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.